வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். உங்களுடைய டே டு டே ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு 110cc ஃபேமிலி ஸ்கூட்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்போ உங்களுக்கு இருக்கிற ரெண்டு பெட்டரான சாய்ஸ். ஒன்று நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G, இன்னொன்று நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. ஆமாங்க, இந்த ரெண்டு ஸ்கூட்டருமே இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஃபேமிலி பர்பஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பெஸ்ட்டான ஸ்கூட்டர்ஸ். பட் ஆனால் இந்த ரெண்டு ஸ்கூட்டரில் எந்த ஒரு ஸ்கூட்டர் பெஸ்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நிறையவே டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 6Gக்கும் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110க்கும் ஒரு கம்பேரிசன் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி சின்ன இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி அப்படி தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் இன்ஃபோர்டேன் ஆட்டோவில் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளுடைய டிசைன் கம்பேரிசன். நம்ம இங்கே டிசைன் வைஸ் பொறுத்தலைக்கு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G பற்றி சொல்லலாம் வச்சுங்களேன். இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிளாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். கொஞ்சம் அந்த ஒரு எல்இடி லைட்டு, கொஞ்சம் அந்த பாடி பேனல்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம் ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வெஹிக்கிளோட டிசைன் அந்த ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டீசெண்டான ஒரு டிசைன் எடுத்துக்கலாம். நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G எந்த வித பிரச்சனையும் இருக்காது, எல்லாருக்கும் சூட் ஆகும் இந்த ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர்ன்றது. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பொறுத்தளவுக்கு இப்போ புதுசாக லான்ச் ஆன இந்த 2024, அதான் இப்போ அது 2024 தான் லான்ச் ஆச்சு. அந்த ஒரு லேட்டஸ்ட் மாடல்லன்னு பார்த்தேன்னா வச்சுங்களா, உங்களுக்கு ஒரு புது அப்கிரேடட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு டிசைன்றது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாதிரியே ஃபீல் ஆகும். பட் அது ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ஐசி ஸ்கூட்டர்ன்றது அந்த ஸ்கூட்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் தெரிஞ்சு அந்த அளவுக்கு நல்ல ஒரு மாடர்ன் அண்ட் நல்ல ஒரு இனோவேட்டிவான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன் டோன் வேணுன்றப்ப நீங்கள் நிச்சயமாக டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 சைடு வரலாம். பட் எனக்கு ஃபியூச்சரிஸ்டிக் அது மாதிரி விஷயங்கள்லாம் தேவையில்ல, நார்மல் அண்ட் டீசெண்டான ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் இருந்தாலே போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G இஸ் மோர் தென் இனஃப் தான். அதுக்கடுத்து இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பில்ட் குவாலிட்டி அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் மாதிரி விஷயங்களில் நம்ம ஹோண்டா ஆக்டிவா 6G ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்கிறாங்கன்றதுல டவுட் இல்லை. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த டிசைன் பற்றி பேசும்போது அந்த ஒரு டிசைன் ப்ராக்டிகாலிட்டி வைஸும் பார்த்தாகணும். டிசைன் ப்ராக்டிகாலிட்டி வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுட்போர்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபுட்போர்டில் ரெண்டு பேர்லையும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஃபுட்போர்டு, சிலிண்டர், அது மாதிரி விஷயங்கள் வைக்கிறதுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அதுக்கடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் அரௌண்ட் ஒரு 18 சம்திங் அதை மாதிரி தான் கொடுக்குறாங்க. ரொம்ப பெரிய அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு கொடுக்க முடியாது, சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டான அண்டர் சீட் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கலாம். பட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 உங்களுக்கு இப்போ புதுசாக வந்திருக்க இந்த லேட்டஸ்ட் மாடலில் 33 லிட்டர்ஸ் ஆஃப் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நம்மளுடைய டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கிளவுட் பாக்ஸும் உண்டு. ஓவராலாக ஸ்டோரேஜ் விஷயத்தில் அதிக பொருள் எந்த வெஹிக்கிளில் ஸ்டோர் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 தான். அப்படின்றப்ப இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிளாகவே இருக்குது நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர். அது இல்லாமல் ஃபியூல் ஃபில்லிங் கேப் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவாவில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங் கொடுக்குறாங்க. ஓகே, ரொம்பவும் சூப்பர்னு சொல்ல முடியாது, ரொம்பவும் சுமார்னு சொல்ல முடியாது, போதுமான ஒரு ஃபியூல் ஃபில்லிங் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டரில் உங்களுக்கு எக்ஸ்டர்னல் ஃபியூல் ஃபில்லிங், அதுவும் குறிப்பாக அது நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 இருந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டில் டேஷில் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப அந்த ஒரு ஃபியூல் ஃபில் பண்ணுறதுலாம் இன்னுமே ஆக்சஸ் ஈஸியாகவே இருக்குது நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர். ஓவராலாக பார்க்கும்போது டிசைனில் எனக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு வெஹிக்கிளாக ஃபீல் ஆகிறது நிச்சயமாக நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த பில்ட் குவாலிட்டி மாதிரி விஷயங்கள் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. நம்ம டிவிஎஸில் ஸ்லைட்லி கம்மி, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி, பட் இருந்தாலும் ஓகே, காம்ப்ரமைசபிள் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த ரெண்டு வெஹிக்கிளோட ஃபீச்சர் கம்பேரிசன். ஃபீச்சர் கம்பேரிசனில் நான் இப்போயே ஓப்பனாக சொல்லிடுறேன், நிச்சயமாக நம்ம டிவிஎஸ் தான் வின்னர். ஆமாங்க, நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் ஒரு எல்இடி செட்டப் கொடுக்குறாங்க ஃப்ரண்ட்டில் மெயின் ஹெட்லைட்டு. மற்றபடி எல்லாம் ஹாலஜன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு நார்மலான ஒரு ஹாலஜன் யூனிட் தாம்பா கொடுப்பாங்க. அதிகபட்சம் போனால் ஒரு செமி டிஜிட்டல், அவ்வளோதான் விஷயம். ஹச் ஸ்மார்ட்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது, அவ்வளோதான், அந்த ஒரு கீலெஸ் மாடல் மாதிரி. பட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110ல உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ரியர் லைட் எல்லாமே எல்இடி. அதுலேயும் குறிப்பாக அந்த ஆட்டோமேட்டிக், செமி ஆட்டோமேட்டிக் இண்டிகேட்டரு, அது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் அந்த பின்னாடி பிரேக் லைட் அந்த ஒரு எமர்ஜென்சி ஃபங்க்ஷன் ஆகிறது, அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல், அதில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, பிளா பிளா பிளான்ற மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் லோட் பண்ணியிருப்பாங்க நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110ல. நிறைய சொல்லிகிட்டே போகலாம், அந்த அளவுக்கான ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. அப்படின்றப்ப ஃபீச்சர் செக்மெண்ட்டில் நீங்கள் கிளியர் வின்னராகவே நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர்
110 நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் ஃபீச்சர்ஸ்லாம் ஒன்றும் சொல்லும்படி இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு இப்போ இந்த ரெண்டு வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் கம்பேரிசன் நமக்கு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6Gயில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc அக்யூரேட்டாக சொல்லலாம் 109.51cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினால பார்த்தோன்னு வச்சுங்களேன் 7.73 bhp ஹவர்ஸும் 9.90 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் கொடுத்து டாப் ஸ்பீட் ஒரு 85 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 47 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு 85ன்றது நல்ல ஒரு டாப் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அதில் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கும் 47 kmpl நிச்சயமாக ஒரு டீசெண்டான ஒரு மைலேஜ். அது இல்லாமல் இந்த ஒரு இன்ஜினில் இன்னொரு விஷயம் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இதோடைய ரிஃபைன்மெண்ட்டுன்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆமாங்க. நெக்ஸ்ட் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதும் ஒரு 110 தான். பட் அக்யூரேட்டாக சொல்லணும்னா 113.3cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு. அது இல்லாமல் ஐஜிஓ அசிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின். அது என்னப்பா ஐஜிஓ அசிஸ்ட்னா ஒரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் சிஸ்டம் மாதிரியான ஒரு விஷயம். அந்த ஒரு விஷயம் மூலமாக இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லையும் மைலேஜ்லையும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது என்னன்றதை பார்ப்போம். பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 7.91 bhp அண்ட் 9.8 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. பவர் ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது. டாப் ஸ்பீட் 82 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுவுமே ஆல்மோஸ்ட் ஒரு 90 சம்திங் கிட்ட போகுது. அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 53 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதில் இருக்க அந்த ஒரு ஐஜிஓ அசிஸ்ட் சிஸ்டம் மூலமாக நீங்கள் ஒரு டீசெண்டான ரெடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்னும் கூட ஒரு பெட்டரான மைலேஜ் எதிர்பார்க்கலாம். பட் அதுக்கு டீசெண்டாக ஓட்டணும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுங்க. அப்படின்றப்போ மைலேஜ் விஷயத்தில் ரியலி நம்ம ஹோண்டா ஆக்டிவா விட நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராகவே இருக்குது. பட் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல நிச்சயமாக நம்ம ஹோண்டா ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருப்பாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அப்படின்றப்ப இன்ஜின் விஷயத்தில் நீங்கள் தான் பார்த்துக்கணும். உங்களால் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியும். பட் எனக்கு நல்ல மைலேஜ் வேணும், ஒரு நல்ல பவரும் வேணுன்றப்ப நீங்கள் டிவிஎஸ் ஜூபிட்டர் சைடு வரலாம். பட் எனக்கு நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு டியூரபிளான ஒரு இன்ஜின் வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் ஹோண்டா ஆக்டிவா சைடு போகலாம். ஆமாங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு அந்த இடத்துலையும் நிச்சயம் நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டருக்கு தாங்க ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம ஹோண்டா ஆக்டிவாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு 130mm ட்ரம் பிரேக் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் இட்ஸ் ஓகே, ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. இல்லாமல் டயர்ஸ் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 பின்னாடி வந்து 90/100 செக்ஷன் டயர்ஸும் கொடுக்குறாங்க. டயர்ஸும் ஓகேவான ஒரு ரேஞ்சு தான். நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110ல் உங்களுக்கு பேசிக் மாடல் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் இதுலேயும் சேம் 130mm ட்ரம்மாக இருந்தாலும் நீங்கள் டாப் மாடல் வரீங்கிறப்ப இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷனும் இருக்குது. எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றப்ப பிரேக்கிங் விஷயத்தில் நம்ம ஹோண்டா ஆக்டிவாவோட நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டர் ஒன் ஸ்டெப் பெட்டராக இருக்கிறாங்கன்றதுல டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து டைமென்ஷன் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 125 டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட் 765mm. ஈஸி ஆக்சசபிள் தான், ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G பொறுத்தளவுக்கு இதோடைய டோட்டல் வெயிட் 106 kg, சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி சொல்ல. பட் இருக்கிறதுலே நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹோண்டாவோட ஆக்டிவா 6G. அப்படின்றப்ப நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் போர்ஸ்னாக இருக்கிறீங்களா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு லோயஸ்டான சீட் ஹைட்டோட ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஹோண்டாவோட ஆக்டிவா 6G உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கலாம். சரி, ஓவராலாக எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு. இப்பே தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டு வெஹிக்கிள் எது இப்போதைக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்ன்றதை. என்னை பொறுத்த அளவுக்கு நிறைய விஷயத்தில் வந்து நம்மளுக்கு டிவிஎஸில் வந்து அட்வான்டேஜஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயம் மனசில் வச்சிங்க. சரி, ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம இந்த ரெண்டு வண்டியோட ஆண்டோட ப்ரைஸிங் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுவோம். ஆண்டோட ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு நம்ம டிவிஎஸோட ஜூபிட்டர் 110 பேசிக் மாடல் 97,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,12,000 முடியுது. ப்ரைஸிங் இட்ஸ் ரியலி ஒரு நல்ல ஃபேர் ப்ரைஸிங்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டா ஆக்டிவா பேசிக் மாடல் 1,00,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் 1,06,000 முடியுது. இதுவுமே நல்ல ஒரு ப்ரைஸிங் தான். பட் அஃபோர்டபுள்னு பார்க்கும்போது ஹோண்டா ஆக்டிவா ஒரு டாப் மாடலே கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம டிவிஎஸ் ஜூபிட்டரில் 12,000 போனாலும் அதுக்கேற்ற ஃபீச்சர்ஸ் அதில் லோட் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 5 லிஸ்டிங்லாம் கிடையாது. இந்த கம்பேரிசன் நம்ம இங்கே முடிச்சோம். இந்த கம்பேரிசனில் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக ஃபீல் ஆகுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.